நகுல் அவர்கள் வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ஓப்பனாக பேசுவேன், ஸ்ட்ரிக்டாக பேசுறதுக்கு என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கின அடிகள்லாம் வீட்டிலலாம் எப்படி உனக்கு தைரியம் வந்துட்டு எப்படி எப்படி பண்ண வெளில எல்லாம் என்ன பேசுவாங்க ஒன்று பண்ணி நான் அப்செட் ஆகிறேன். ஒரு நீலாம்பரி ஸ்டேட்டுக்கு போகிறேன், ரூம்லேயே இருக்கேன் ஒரு மாதம். கல்யாணம் ஆயிடுச்சா மறக்க முடியாத நாள். அதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு நடந்தது. மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வாட் ஐ வென்ட் த்ரூ இன் மை லைஃப் இஸ் சம்திங். நான் கூட்டிகிட்டு போயிட்டு நியூடாக உட்கார வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் நான் உட்காருவேன். என்னன்னா என் காலும் ஃபேஸ் மட்டும் தான் வெளில தெரியும். ஆக்சுவலி ஐ வாஸ் ஹேவிங் மை ஒன் பீஸ் ட்ரெஸ்ஸு இது வரைக்கும் இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும். வெளியில் எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க நியூடாக தான் அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருந்தான்னு கன்வே ஆயிடுச்சு. அம்மாக்கெலாம் படம் பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க, 2 பேரும் பார்த்துட்டே இருக்கேமா அப்படின்றாங்க என் அம்மா. சரிம்மா சரிம்மா ஒன்றும் இல்லை ஒன்றா, அதெல்லாம் மறக்க முடியாது. எனக்கு ஏன் சிரிக்கிறேன்னா பெரிய அடி வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே சிரிப்பாயிடும்ல. பாண்ட் வித் பார்த்திபன் சார் லைஃப்ன்றப்போ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ். பட் அதுக்கு ஆப்வியஸ்லி பேசினது விதம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பான விஷயம் தான். டீன்ஸ்க்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ணலாங்க. ஐம் அவுட் ஃப்ரம் ஹிம். இவ்வளோ விஷயம் நடந்தாலுமே அந்த படத்து மூலமாக எனக்கு ப்ளஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ரஜினி சார்கிட்டேருந்து கமல் சார்கிட்டேருந்துலாம் எனக்கு கால்ஸ் வந்தது. உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது இண்டஸ்ட்ரியிலன்னு சொல்கிறாரு அவர். பிரிகிடா யாரை தான் டேட் பண்ணுறாங்க, லிஸ்ட் நீண்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ சரி அவங்ககிட்டே கேட்டுருவோம். எனக்கு மொத்தம் 3 லவ் ஸ்டோரி இருந்தது. ஜென்யூனாக 3 இருந்தது. நான் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸோ ஹாய் பிரிகிடா, வணக்கம். வணக்கம். ஹாய். பிரிகிடா யாரை தான் டேட் பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு லிஸ்ட் நீண்டுக்கிட்டே இருக்கு. இவங்க கூட அவங்க கூட இவங்க கூட சரி அவங்ககிட்டே கேட்டுருவோம். யாரை தான் டேட் பண்ணுறாங்க? யாரையுமே டேட் பண்ணல, அதான் உண்மை. நம்புற மாதிரியே இல்லை, சத்தியமா யாரும் டேட் பண்ணல. ஓகே. எனக்கு மொத்தம் 3 லவ் ஸ்டோரி இருந்தது. ஜென்யூனா லவ் ஸ்டோரி வந்து 3 இருந்தது. ஓகே. 3த்துலயுமே அடி வாங்கிட்டேன். அதனால இதுக்கு மேல நான் அடி வாங்க ரெடியா இல்லை. ஓகே. இதுக்கு மேல கெரியர் ஃபோக்கஸ் பண்ணலான்ற ஐடியால தான். நாட் டேட்டிங் எனிவன் சீரியஸ்லி. ஸோ அதுதான் இப்போ இருக்கு. என்ன நீ என்ன இப்போ நீ ஜெயிக்கவே இல்லை இன்னும் என்ன நீ அப்படின்ற ஒரு ஃபீல் இன்னும் போகணுமே நிறையன்ற ஃபீலிங் தான் இருக்கு. ஏன் அது கேட்குறேன்னா ஈஸியா வந்து ஒரு ஆக்டர் லைஃப் அப்படின்னு வந்துட்டாலே கான்ட்ரவர்சிஸ் அது ஆடட் இதுதான். ஆமா, டக்குன்னு இலவச இணைப்பு. இந்த இலவச இணைப்புலாம் எப்படி இருக்கு கேட்கும் போது? ஏன்னா பிகினிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. இப்போ அதான் சொல்றேனே, ஒண்ணுமே இல்லாம வந்த ஒரு பொண்ணு, அப்பா ஸ்ட்ரிக்ட் வீடு, ஸோ இந்த ஃபீல்டு இதுவே பயங்கரமான எக்ஸ்ட்ரீமாக இருக்கப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆனால் பயங்கர பிரச்சனையாகும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது பிகினிங்கில். பட் ஒரு ரூமர் ஏதோ சம்திங் ஏதோ வந்தது. அதுக்கப்புறமா என் அப்பா சொன்ன வேர்டு எனக்கு இது. அப்பா எப்படி ப்ளே பண்ணியிருக்காரு பாருங்க லைஃப்ல. முன்னாடி இப்படி இருந்த ஸ்ட்ரிக்டா ரூமர்லாம் வர ஸ்டார்ட் பண்ணி நான் அப்செட் ஆகுறேன். நான் ஒரு நீலாம்பரி ஸ்டேட்டுக்கு போகிறேன், ரூம்லேயே இருக்கேன் ஒரு மாதம். அதெல்லாம் வெளியில் வந்து வெளில வந்து என்ன நீ போ எழுந்துரு போ, இதெல்லாம் பேசினா என்ன போய் நடி அப்படின்னு சொன்னார். ஓகே. மறக்க முடியாத நாள் அப்படி இருக்கும் எனக்கு. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு நடந்தது. ஸோ மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் surprises. Okay. Yeah, what I went through in my life is something. So what I am now is very different. அது வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டும் இருக்க முடியாது. We can't explain people like I went through this. அதனால நான் இப்படி இருக்கேன்றதுலாம் நிறைய பேரால எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க முடியாது. ஸோ ஆக்டர்ஸ்ன்றதுனால அது குட்டி விஷயமா இருந்தாலும் பெருசா வெளில பேசிடுறாங்க ஈஸியா. அது அப்படி இருந்திருக்காது. ஆனா அதை எடுத்து பேசும்போது நம்மளுக்கு என்ன டே உனக்கு தெரியுமா முதல்ல அப்படி இருக்கும். நடந்தது வேறையாங்க, நீங்க வேற மாதிரி பேசியிருந்தீங்கன்னா அது சார்ஜ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால பிகினிங்ல கஷ்டமா இருந்தது. ஸோ வீட்டில் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் எல்லாரும் கொடுக்குற லவ்னால அது வந்து ஃபேட் ஆயிடுச்சு. ஓகே. இதுக்கு மேலே கன்சிடர் பண்ண வேணாம். இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணேன். என்னன்னா கான்ட்ரவர்சிஸ்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து அதுக்கு பேசுறாங்க. இல்ல ஒரு இன்ஸ்டால போடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடியோ எடுத்து போடுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று. பட் பிரிகிடா ஏன் எந்த ஒரு அந்த மாதிரி கான்ட்ரவர்சி எதுக்குமே பதிலே சொன்னதில்லை? சைலன்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர்னு தோணும் எனக்கு. ஓகே. அதை பத்தி பேசுறதை விட பேசி நான் ஏன் அதை திருப்பி ப்ரமோட் பண்ணோம் அப்படி ஒரு ஃபீலிங் தான். தளபதி விஜய் மாதிரி சைலண்டா. ஓகே. தளபதி விஜய் சரி எடுத்தீங்க, அவரு சொல்லுவார்ல சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி. ஓகே ஓகே.
ஆமா கரெக்ட் தான். அவர் இதுல இன்னொன்னு கூட சொல்லியிருப்பாரு, எனக்கு அந்த கோட் ரொம்ப இந்த பிடிக்கும். உம்முன்னு கம்முன்னு ஜம்முனா கரெக்ட். அதுதான் அதை தான் அந்த சொன்னேன் ஜோன் நானு. தான், அந்த ஜோன் தான் கரெக்ட். இந்த அடுத்து இப்போ ஒரு முக்கியமான கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இரவின் நிழல். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு புது ட்ரை நம்ம இங்க படமா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அது ரிசல்ட்டா நம்ம அதை பத்தி அங்க போல. படத்தோட மேக்கிங்கா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்தேன் அந்த செட்டுக்கு. நான் ஒரு வாட்டி வந்திருந்தேன். உங்களை கூட மீட் பண்ண ஞாபகம் இருக்கு. ஞாபகம். அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தது. ஒரு ஃபேக்டரி மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரிஹர்சல் அப்போ போயிட்டு இருந்த சமயம் ஒரே இடத்துலயே அந்த மொத்த இதுவுமே எப்படி இருந்துச்சு? அந்த எவ்வளோ டயரிங்கா இருக்கும் அந்த ப்ராசஸ்? ரொம்ப டயரிங்கா இருந்தது. பட் எல்லாமே வந்து அது அது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அந்த ஒரு படம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமா. நம்மளுக்கு ஒரு ஷார்ட்டை வந்து கண்டினியூஸா எடுக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அடலசன்ஸ்லாம் பார்த்துட்டு நான் நினச்சேன் இப்படி தானே ஓடிட்டு இருப்போம். அந்த அடலசன்ஸ் பார்க்கும் போது எனக்கு பின்னாடி பேக் ஆஃப் த மைண்ட்லனா இப்படி தானே ஓடிட்டு இருந்தோம் நம்மளும் அப்படின்னு தோணும். கேமரா பின்னாடி பிஹைண்ட் என்னென்னலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. இங்கே படம் பார்க்கும்போது ஓகே இப்போ லெஃப்ட்ல போயிருப்பாங்க, ஓகே இந்த காஸ்டியூம் மாற்றிருப்பாங்க, அங்கே அந்த கேப்ல மாற்றிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம அடலசன் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணோம்ல. ஸோ அங்கே தமிழில் நம்ம இரவினில் எடுத்திருக்கோம், அதில் நம்ம ஒரு பாட்டு இருக்கோம் அப்படின்றதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதான் சொன்னேன் முன்னாடி, இரவினில் எனக்கு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரஹ்மான் சார் மியூசிக், அதில் வந்து சாங் வந்து ஸ்ரேயா கோஷல் மேம் பாடுறாங்க, அது நேஷ்னல் அவார்டு வாங்குது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. வெரி ஹாப்பி டு சே. அண்ட் அந்த படத்துலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த அடல்ட் விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. ஏன் வந்து இவங்க எடுத்தோன்னே எப்படிப்பட்ட ஒரு ரோல் பண்ணாங்க அப்படின்னும் நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ப்ளஸ் அதில் வர அந்த சில சீக்வன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைக் படமாக அது வந்து ஓகே படத்துக்காக அது பண்ணுறதெல்லாம் ஃபைன். பட் வெளியில இருந்து பார்க்கும்போது ஏன் இந்த ரோல் மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருந்திருக்குல்ல, அது ஏன் எப்படி? இல்ல அந்த கேரக்டர் அதான். அந்த கேரக்டர் வந்து கோயில்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, தெலுங்கு பொண்ணு, அவளுக்கு தமிழ் வராது. புருஷன் வந்து கடன்காரனா இருப்பான். கடன் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டு நியூடா உட்கார வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு ஏதோ ஒரு ரேக் மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் நான் உட்காருவேன். என்னன்னா என் காலும் ஃபேஸ் மட்டும் தான் வெளில தெரியும். ஆக்சுவலி ஐ வாஸ் ஹேவிங் மை ஒன் பீஸ் ட்ரெஸ் இது வரைக்கும் இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும். நான் என் ஃபேஸையும் காலையும் மட்டும் தான் வெளில காட்டுவேன். அது வந்து நியூடா உட்காந்துருக்கேன்னு படத்துல சொன்ன ஒரு சீனு வெளியில எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க நியூடா தான் அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருந்தான்னு கன்வே ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படியே வெளில ஆனதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம டெக்னீஷியன்ஸ்க்கு மூவி இண்டஸ்ட்ரியில் உள்ள இருக்கவங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும், நார்மல் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. சில பேருக்கு புரியும் அது இப்படிதான் அவங்க டெஃபினட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, எப்படி அது உட்காந்துருப்பாங்கன்ற சென்ஸ் அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு அது வந்து தப்பாக கன்வே ஆயிருந்தது. அது ஒரு பேசும் பொருளாக இருந்தது. தட்ஸ் தி திங். பட் அதுக்கு ஆப்வியஸ்லி பேசினது விதம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பான விஷயம்தான். பட் என்ன பண்ணுறது, அட் த எண்ட் ஆஃப் த டே தட் வாஸ் மை லைஃப். இல்லை எனக்கு 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 வந்து எப்படி சொல்கிறது, லைஃப்ன்றப்போ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ். கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்காக மட்டும் அப்படி பேசினது. ரேகா நாயர்னு இன்னொருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் ஆக்சுவலாக வந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி ஆமாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃப்ரண்டல் மட்டும் அவங்க தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஹாஃப் நியூ பண்ணது. பட் பேர் வந்து வெளில எனக்கு போயிடுச்சு. அதுதான் ஆச்சு. அவங்க கூட ரொம்ப பியூராக தான் அதை எடுத்து பண்ணாங்க. அவங்க வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவங்க யோசிச்சு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. யாரும் இங்கே தமிழ் சினிமாவில் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. நான் அப்படி பண்ணதுக்கே என் வீட்டிலலாம் எப்படி உனக்கு தைரியம் வந்தது, எப்படி அப்படி பண்ணலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஆமா. பட் அவங்க ஓகேவா? அவங்க பாக்கணும். அவங்களாம் ரொம்ப பயந்தாங்க. ஓகே இப்படி பண்ணிட்டு வச்சிருக்கியே எப்படி வெளில எல்லாம் என்ன பேசுவாங்க எல்லாம் பேசிட்டு ரொம்ப பயம். அப்பாக்கெல்லாம் செம்ம டென்ஷன். அப்பா அம்மாக்கெல்லாம் படம் பார்த்துட்டு பக்கத்துல பாக்குறாங்க, ரெண்டு பேரும் பார்த்துட்டே அப்படிமா அப்படின்றாங்க என் அம்மா. சரிம்மா சரிம்மா ஒன்றும் இல்லை ஒன்றா. அதெல்லாம் மறக்க முடியாது. கன்சோல் பண்ணி வீட்டை நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணி நீங்கள் தப்பாக எடுத்துக்கன்னு சொன்னேன். அதை நான் என்ன ரொம்ப பாசிட்டிவாக நினச்சேன். அதான் சொல்கிறேனே, நம்மளுக்கு எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் வந்து அவ்வளோதான். இந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் நிஜமாவே அந்த மாதிரி ரஜினி சார்கிட்டேருந்து கமல் சார்கிட்டேருந்துலாம் எனக்கு கால்ஸ் வந்தது. நல்லா பண்ணியிருக்கீங்க சிலக்கம்மா நீங்கள், அது நல்லா விஷஸ்லாம் வந்தது. அதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு நடக்குது. ஒரு சைடு வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் நடக்குது. ஒரு சைடு ரஹ்மான் சார் சொல்கிறாரு உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது இண்டஸ்ட்ரியிலன்னு சொல்கிறாரு அவர். ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம்ல. இன்னொரு சைட் பேரலா பார்த்தா இந்த விஷயமும் நடக்குது. நெகட்டிவாகவும் பேசுறோம். எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டு சைடு ஆமா. ஸோ நம்ம அவ்வளோ பாசிட்டிவா இருந்து இதெல்லாம் பேசிட்டு இருப்பான்னு போகணும். பட் அப்போ நிஜமாவே எனக்கும் கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் அடி
புதுசா இருந்திருக்கும்ல. ரொம்ப புதுசா. நான் அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம அவ்வளவுதான் லெவலே வேறன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம பேசினா டேய் படா படா உட்கார் உட்கார் கீழே உட்கார் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ உங்களோட பாண்ட் வித் பார்த்திபன் சார் எப்படி இருந்துச்சு? இஸ் வெரி கைட்ஃபுல் பர்சன் அவரு. பிகினிங்லாம் போகும்போது அவர் பார்த்தோன்னையும் 1000ல் ஒருவன் நடிச்சிருப்போம்ல, பயமாயிடுச்சா? அது பார்த்தோன்னே எனக்கு அவர் தான் ஞாபகம் வர்றாரு. Okay. 1000ல் ஒரு சோழன் மாதிரி தான் தெரிஞ்சது. எனக்கெல்லாம் பேசவே முடியாது அவர்கிட்ட. நானு கிளாஸ்மேட் இன்னொரு ஒரு பையன் இருந்தாரு, 2 பொண்ணுங்க, அனு அண்ட் அகிலா. நாங்க 4 பேர் தான் பிகினிங்ல இருந்தோம். ஏன்னா இன்டர்ன் பண்ண நாங்க வந்திருந்தோம்ல. ஸோ அதனால 2 months தான். அனு அகிலான்னு இன்னும் 2 அசிஸ்டன்ஸ் வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து லயலா காலேஜ்லேருந்து போன 2 பேர், நானும் இன்னொரு பையனும், அண்ட் இன்னொரு 2 பொண்ணுங்க வந்து இன்னொரு காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் தான் அங்கே. உள்ளே போனோடனையும் பேச முடியல. அவர் என்ன கேட்டாலும் வந்து பயமா இருக்கு. அந்த வயசுல நம்மளுக்கு இன்டர்ன் நம்மளுக்கு பயமா இருக்கும்ல புதுசா. அதுவும் இவ்வளோ பெரிய ஆள் கூட. அப்புறம் பார்த்திபன் சார்ன்றப்போ கொஞ்சம் நிறையவே பயம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக பேசி, நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லி ஒரு படத்தை பற்றி கேட்டாலோ, இல்லை நான் இது வரைக்கும் சொன்னல, இல்லை நீங்கள் நரேட் பண்ணுங்கள் திருப்பின்னு சொல்லலாம், நம்மளுக்கு செம்ம பயமாக இருக்கும். இதெல்லாம் பயங்கர லேர்னிங்காக இருந்தது. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் பார்த்திபன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். ஏன்னா இது வந்து லைஃப் டைமுக்கும் மறக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நான் பர்சனலாக எப்படி அதை பார்க்குறேன்னா, எனக்கு தான் எழுதியிருக்குது அது பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த சிங்கிள் ஷாட்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன் வந்தது, ஏன் வரணும் அப்படின்னு நான் யோசித்தேன். மேபி டு லேர்ன் சம்திங் பெட்டர். இதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் லெவல் நீ சினிமாவில் ஓடுறதுக்கு யூடியூப் தான் நீ பண்ணியிருக்க, இந்த படம் நீ பண்ணணும்னு மேபி எனக்கு ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணும் நிறைய வாட்டி. நீ அதை கற்றுக்கிறதுக்கு, சினிமா பற்றி இன்னும் பெட்டராக நீ கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது ரொம்ப லக்கியாக நீ ஃபீல் பண்ணோம். இவ்வளோ விஷயம் நடந்தாலுமே அந்த படத்து மூலமாக எனக்கு ப்ளஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. ஸோ அதனால நான் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். இப்போ வரைக்கும் படம் பார்த்தா ஏதாவது பேசுறாரா? மற்ற படங்கள்லாம் பார்த்துட்டு சொல்லுவாரா? இல்லை சொல்லுவார். பட் நான் வந்து ஏடியா நான் ஒர்க் பண்ணலை. ஆக்சுவலாக நான் ஒரு டீன்ஸ் பண்ணேன் லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் நான் பண்ணலை. டீன்ஸ்ல ஒர்க் பண்ணீங்களா? டீன்ஸ்ல ஒர்க் பண்ணேன் நான். ஓகே. அப்போ நம்மளுக்கு என்னன்னா, அதான் சொல்கிறேனே, எனக்கு டைரக்ஷனும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃப்ரீ டைம் இருக்கும் போது டீன்ஸ் அவருக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அப்போ ஷூட் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இரவு நான் ஏடியா ஒர்க் பண்ணேன். சார் திருப்பி கூப்பிட்டா கண்டிப்பாக நாங்கள்லாம் போவோம். நான் இன்னொரு பரத்னு ஒரு பையனா, சார் கூப்பிட்டாலே நம்ம போவோம்ல. ஸோ அவருக்கு இருக்கிற இன்னொரு ஏடி அவர் இருக்கார், அசோசியேட் டைரக்டர், அவர் கிருஷ்ணமூர்த்தி சார்னு சொல்லிட்டு. அவர்லாம் 10 இயர்ஸாக சார் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஓல்ட் ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்கும் அவங்களோட ஏடிஸாக இருக்கட்டும். இப்போ பாலா சார் கூட அவ்வளோதானே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ ஒரு டைரக்டர்ஸ், ஜெம் ஆஃப் டைரக்டர்ஸ் கிடச்சிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யார்? பாலமகேந்திரா சார் கூட இருந்து வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அவர் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார் எங்களுக்கு. என்னதான் உனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீ டைரக்ஷன் கற்றுக்கணுன்றது அவர் சார் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே 4 பேருக்குமே வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த விதத்தில் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். அது கற்றுக்கிட்டேன். இப்போ போக முடியாத சிச்சுவேஷன். ஆமா, சிச்சுவேஷன். ஏன்னா ஒரு டீன்ஸ்க்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ணலாங்க. ஐ அம் அவுட் ஃப்ரம் ஹிம், பட் ஐ அம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் சார். யா, மேபி கோவமா இருப்பாரு. வரல இவ தெரியல, கேட்கணும். அந்த படம் வந்து நார்மலா வந்து அமையல. நீங்க போய் ஒரு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி அந்த மாதிரி இல்ல, ஏடி பண்றதுக்கு போனீங்க. பட் நல்லா பண்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஆடிஷன் பண்ணும்போது சே நம்மளுக்கு இந்த கேரக்டர் கிடைச்சிருந்தா அப்படி இருந்தது. நிஜமா அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சொல்ல முடியுமா அவ்வளோ பெரிய ஆளுக்கு நான் பண்றேன்னு சொன்னா உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. அந்த பயம் எனக்கு இருந்தது. இட்ஸ் நாட் அ இன்ஃபீரியர். நான் எப்படி சொல்றேன்னா, அந்த லெவலுக்கு நம்ம இன்னும் வரலையோன்னு நான் வந்து எப்போவுமே நினைப்பேன். என்ன இப்போ கூட மார்கன் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு. கோழி பண்ணையிலும் எனக்கு அது இருந்தது. பட் வெளில எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பட் அது இருக்கணும்னு வந்து தனுஷ் சாரோட பெரிய ஃபேன். அவர் சொல்வார், எப்போவுமே நம்ம பண்ணுற கேரக்டர் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு எப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது முழுசா. அது ஆச்சுன்னா தான் தப்பு, ஆளுனா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஐ ஃபீல் குட் அபவுட் இட். மேபி நம்ம இன்னும் பெட்டராக கற்றுக்கவும் வைக்கும் அது. ஆக்சுவலாக நம்மள எங்கேயும் தங்கிடாமல் எனக்கு எல்லாம் வரும், நான் எல்லாம் எது கொடுத்தாலும் பண்ணுவேன், நான் அதுதான் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் we have to learn everythingன்ற பாயிண்ட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தடுத்தான ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு, என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? இப்போ ஹாட்ஸ்பாட் 2 வருது. ஓகே. அதுல ஒரு அந்த அது இன்னொரு ஒரு கான்ட்ரோவர்சி. பிரிகிடாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாத்தீங்களா? ஜாலியா இருக்கா? எனக்கும் ஜாலியா இருக்கு. இப்பலாம் வருஷத்துக்கு ஒன்று வந்துருதுல, வருஷத்துக்கு ஒரு 2-3 வந்துடும். இப்பெல்லாம் அப்படிதான் ப்ரோ ஆயிடுச்சு. எனக்கு ஏன் சிரிக்கிறேன்னா,
பெரிய அடி வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே சிரிப்பாயிடும்ல. ஓகே. அப்புறம் அதுக்கு முன்னாடி கூட நக்குல் அவர் கூட ஏதோ ஆமா, ஆமா. பாருங்க, நானே சொல்றேன் ஜாலியா. சூப்பர். நானே கேட்கணும்னு இருந்தேன். இதெல்லாம் வெரி குட் பிரிகிடா. இது வந்து நான் வந்து அப்ரிசியேட் பண்றேன். ஆமா, அது வேற ஒண்ணு சொன்னாங்க. நக்குல் அவர்கள் வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஓப்பனா பேசுவேன், ஸ்ட்ரைட்டா பேசுறதுக்கு என்ன ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க வாங்கின அடிகள்லாம் அவர் கூட ஒர்க் பண்ற மாதிரி இருந்ததா? ஏன் இல்ல அப்படிப்பட்ட இல்ல, ஒரு ஒரு மூவி இருந்தது, Okay. சைன் பண்ணியிருந்தேன். சைன் பண்ணி அட்வான்ஸ்லாம் கொடுத்து ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் 1 year. அதுக்கப்புறம் ஐ தாட் அந்த மூவி நடக்கலன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது ஃப்ரம் தி ப்ரொடக்ஷன் சைடு அண்ட் டைரக்ஷன் சைடு. டைரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவர் முன்னாடியே தெரியும் எனக்கு. ஐ மீன் சைன் பண்ணும் போதுலேருந்து இல் பி டெல்லிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அப்படின்னு. ஃபார் சம் ரீசன்ஸ் ஐ டோன்ட் நோ வை அது எனக்கு இல்லைன்னு தெரிய வந்தது. ஜஸ்ட் இன்ஃபார்ம் மீ ஐ எம் நாட் இன் தட் ஃபிலிம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, நம்மளுக்கு இப்போ ஒரு படம் வருது, நம்மளுக்கு நிறைய ஆக்டர்ஸ்க்கு இது நடக்கிறது காமன். படம் வரும், நம்ம சைன் கூட பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வேற ஆர்டிஸ்ட் காஸ்ட் பண்றதெல்லாம் தட்ஸ் நார்மல். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த படத்துல நடந்தது. பட் அதுக்கப்புறமா இன்னொருத்தர் பேசுறது என்னன்னு எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. பட் ஐ வாஸ் தேர் ப்ரீவியஸ்லி. அதுக்கப்புறமா நான் இல்லை. ஸோ மார்கன் சூப்பராக இருந்துச்சு, உங்கள் கேரக்டர் நல்லா இருந்தது. ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் எடுத்து பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? இல்லை, எனக்கு வந்து ஒரு இரவு நிழல் பண்ணல நான். அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ட்ரியே. அது வந்து சிலக்கம்மால ரொம்ப பெரிய மெச்சூரான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வர கருடனும் சரி, வந்த குட்டி குட்டிக்கு அவ்வளோ பெருசாக படம் பண்ணிடலனாலும் பண்ண 2-3 ஃபிலிம்ஸில் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கேரக்டர்ஸ். எனக்கு என்ன வரும் வராதுன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை பயங்கரமாக இருந்தது. அதனால போலீஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு வந்தது லக்கிலி. அப்படி எடுத்தோடனே யாருக்கும் வராது, நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய விஷயம் வந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த அனுஷ்கா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு படத்தில் போலீஸாக போட்டிருப்பாங்க, கெட்டப் போட்டிருப்பாங்க, எந்த படம் தெரியல எனக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த படம் பிடிச்சதுனால ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து ஓகே எனக்கு அனுஷ்கா ரொம்ப பிடிக்கும், சரி நம்ம பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவில் நான் போனேன். ஐ திங்க் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா பண்ணியிருக்கேன்னு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் வருது? ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த நம்ம வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நடிச்சுட்டு திடீர்னு போலீஸ் அப்படின்னும் போது எப்படி அதெல்லாம் ரிசீவ் பண்ணாங்க? இல்லை, ஐ திங்க் எல்லாருமே கொஞ்சம் அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுதான். அப்படி இல்லாம எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குல்ல. இப்போ லைக் ஒருத்தவங்க ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஃபீல்ல வந்து நினைச்சா கூட அது நடக்காது இல்லையா? நம்மளுக்கு ஆசை இருக்கும். என்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரியும். பவி டீச்சர் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ யூஸ்வலாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ரோல் நான் பண்ணேன் அதே மாதிரி பண்ணி ஐ வாண்ட் டு சேவ் மை பீப்புள்னு நினைப்பாங்கல்ல. அந்த ஒரு விஷயம் எனக்கு இருந்துட்டு இருந்தது. பட் லேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, நீ ஒரு வெர்சடைலான ஒரு ப்ரொஃபைல் உனக்கு வேணும்னு நினைக்கிறப்போ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீ ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஆஸ் அன் ஆக்டர்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எது வருதோ வரதுல விடாமல் நம்ம யோசிச்சு பண்ணிட்டு இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால ஐ ஜஸ்ட் சூஸிங் திஸ் அண்ட் ஓகே பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பட் லக்கிலி எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ரோல்ஸ் இதுக்கப்புறம் அப்படியே போய் மிலிட்ரி அந்த மாதிரி போயிடுவோம். அப்படி இல்லை பிஎம் இல்ல அப்படியும் இல்ல, டக்குன்னு இப்ப வேற வேரியேஷன் கொடுத்தானு எல்லாம் மாட்டிப்போம். ஓகே. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.